ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் மகிமை. ஓம் என்பது மந்திரங்களின் ஆதியாகிய ஏகாட்சரம். இந்த ஒரு ஒலிக்குள் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய மூன்றும் அடங்கியுள்ளன. சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மா, உலகை காக்கும் விஷ்ணு, சம்ஹார மூர்த்தியான ருத்திரன், இம்மூவரும் ஓம் என்ற நாதத்திலேயே உறையும் தெய்வ சக்திகள். ஆதிபகவானே, ஜீவனாகிய என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்பதே ஓம் மந்திரத்தின் உள்பொருள். ஓம் முருகா, ஓம் விநாயகா, ஓம் விஷ்ணு, ஓம் சிவாய நம என நாம் ஜபிக்கும்போது நம் இஷ்ட தெய்வத்தோடு ஒன்றர கலக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த வேண்டுகோள் அதில் மறைந்திருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ நாம் இறைவனிடம் சரணாகதி அடைகிறோம். ஓம் மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பதன் மூலம் உடலும் உள்ளமும் சீர்பெறும். மனச்சலனம் குறைந்து அமைதி, தைரியம், மன உறுதி வளர்கிறது. எதிர்ப்பு சக்திகள் நீங்க வாழ்க்கையில் வரும் தடைகள் மெதுவாக விலகத் தொடங்கும். நியாயமான கோரிக்கைகள் காலம் வரும்போது உறுதியாக நிறைவேறும். ஓம் ஜபம் மனதிற்குள் செய்யப்படுவது சிறந்தது. வாய்விட்டு உச்சரிக்காமல் ஓம் ஓம் என மனதினுள் ஜபிக்கலாம் அல்லது ஓ இம் என நீட்டியும் தியானமாகச் செய்யலாம். கிழக்கை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி அமைதியான இடத்தில் ஜபிப்பது மிகுந்த பலனை தரும். மாடி வீட்டிலோ மலைப்பகுதிகளிலோ ஜபித்தால் ஆன்மீக சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். எந்த மந்திரமாக இருந்தாலும் குறைந்தது 1,00,000 முறை ஜபித்த பின்பே அதன் பலன் தெளிவாக வெளிப்படத் தொடங்கும். ஓம் ஜபம் மனித உடலின் மின்சக்தி மற்றும் காந்த சக்தியை அதிகரிக்கிறது. அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனநோய்கள், அச்சங்கள் குறையும். வியாதியஸ்தரின் முன்னிலையில் மனதிற்குள் ஓம் ஜபித்தால் அவர்களுக்கு நலம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வேப்பங்குச்சியால் குழந்தைகளின் நாக்கில் ஓம் என எழுதினால் கல்வி அறிவு மேம்படும். பசுஞ்சாண விபூதியில் ஓம் எழுதிக் கொடுத்தால் வயிற்று சம்பந்தமான நோய்கள் குறையும் என்றும் நம்பப்படுகிறது. வாகனம் ஓட்டும் போதும் நடக்கும் போதும் மந்திர ஜபம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஓம் மந்திரம் ஒழுங்கு, தூய்மை, நம்பிக்கை, பக்தி ஆகியவற்றோடு ஜபிக்கப்படும் போது பிறப்பற்ற நிலையும் பரமானந்தமும் மனிதனை அடையும்.